என்ன சொல்றதுன்னே தெரியல பூமர் ஆண்டி. உங்களை ஒரே தமாசா இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் என் பேஜ்ல யாருமே பாத்துருக்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பூமர் ஆண்டி, இட் இஸ் ஃபார் யூ. ஹே பூமர் ஆண்டி, உங்களதான் இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கல்யாணம் பண்ணலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் உங்களை மதிக்கவே இல்லை. ஏன் சொரிஞ்சுட்டே இருக்கீங்க வந்து? Why are you solidifying me? அப்படி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 பவன் நகை இப்ப போய் நகை கடையில போய் வாங்கி கொடுங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறேன், குழந்தையும் என்ன ஓகேவா? 10 பவன் முடியாதா? புரியுது. ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ், கோல்டு ரேட் ஹை ஆகிறது அதெல்லாமே எனக்கு புரியுது. அப்போ ஒன்று பண்ணுங்க, 5 லட்சம் ரூபா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணணும், ஹனிமூன் போகணும், வளகாப்பு பண்ணணும், புள்ள குட்டி பேத்துக்கணும்ல. அதுக்கெல்லாம் இது பத்தாதுதான். பட் ஸ்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பொத்திட்டுருங்க. நீங்க வேற, இது பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கிடையாதுங்க, பர்சனல் வெஞ்சன்ஸ் தான். என்ன விஷாலமாயி தமிழ் புரியும்ல? உங்க வாழ்க்கையை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. என்னைக்காவது உங்ககிட்ட நான் வந்து கேட்டிருக்கேனா? இல்ல மரியாதை இல்லாம நடந்துக்கிறேனா? ஏன்னா அது என்னோட நாகரீகம். உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதோ? புரியல. 2 விஷாலமாயிடுறாங்க. கண்ணாடி போட்ட விஷாலமாயி உங்களதான். கல்யாணம் ஆச்சா இல்லையா, இல்ல எப்ப குட்டி பெத்து போட போறேன், இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது என்கிட்ட வந்து கேளுங்க. நீங்க இன்டைரக்டா கேட்டனாலதான் உங்களுக்கு இன்டைரக்டா ரிப்ளை. உங்களுக்கு பூமரண்டி ஸ்தலம் இருக்கா? இத ஸ்டேட்டஸா வைங்க. ஏதோ என்னால முடிஞ்சது. பூமரண்டி விஷாலமாயே வரட்டா.